ஓம் சக்தி. என் பிள்ளையே, இந்த கருமாரி உன் வீடு தேடி வந்திருக்கேன். இந்த கருமாரி உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியல. நீ கூட என் மேல சந்தேகப்பட்டு என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு என்னை திட்டியும் நீ பேசிட்டு இருக்க. நீ என்னை திட்டேங்கிறதுக்காக நான் உன்னை பார்க்க வராம இருப்பனா? என் பிள்ளைய பார்க்க வராம இருப்பனா? தாயே, நீ உன்னோட வாழ்க்கைய ஒப்படைச்சிருக்கிறையே, உன் மேல கோவிச்சுட்டு உன்னை நானும் பார்க்க வராம போயிட்டேன்னா என் பிள்ளைக்கு யார் இருக்கிறா? சிரிச்சு சிரிச்சு பேசி முதுகுல பலமா குத்தி உன் வாழ்க்கைய இன்னைக்கு அந்தரத்துல தொங்க விட்ட சிலரை பற்றி நான் பேசணும். சொந்தங்கள் சிரிச்சு சிரிச்சு பேசி உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் வாங்கி உன்கிட்ட எதுவுமே இல்லைன்னு ஆன பிறகு உன்னை உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க. உன்கிட்ட இனி காரியம் எதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. உன்னை அவங்க மட்டும் ஒதுக்கி வைக்கல, எல்லாருமே உன்னை ஒதுக்கி வைக்கணும்னு அவதூறுகளை உன் மேல போட்டு பழிகளை உன் தலையில போட்டு சொந்த பந்தங்கள் எத்தனைக்கு முன்னால உன்னை அவமானப்படுத்தி பார்க்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. யாரு? ஒரு காலத்துல அன்பையும் பாசத்தையும் பரிவையும் கொட்டி கொட்டி கொடுத்து சிரிச்சு சிரிச்சு பேசி இன்னைக்கு உன்னை அந்தரத்துல தொங்க விட்டு இருக்கிற ஒரு சில பேர் உன் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்கி இன்று அது அவங்க கையில ஆயுதமாக்கி அதனால உன்னை அவமானப்படுத்தி பார்த்துட்டு இருக்கிற சில பேர். உங்ககிட்ட இருந்து என்ன கிடைக்கும்? எதுவும் கிடைக்கலங்கிறப்போ நீ வேண்டாதவள ஆயிட்ட. கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் நல்லவ, கொடுக்காம போனையே அன்னையிலிருந்து நீ கெட்டவளாயிட்ட. அத்தனை பேரு உன்னை ஒதுக்கி வைக்கணும். உன் தலையில பழிகளை போடுறாங்க, உன் தலையில பழிகளை போடுறாங்க, உன் வேதனைகளை அதிகமாக்குறாங்க. அந்த நாசக்காரர்களை இந்த தாய் சும்மா விட மாட்டேன். நம்பிக்கையோட இரு. உன் நம்பிக்கை குறையறது தான் எனக்கு மனவேதனையா இருக்கு. என் பிள்ளைக்கு நம்பிக்கை குறையுதேங்கிறது தான் எனக்கு வேதனையா இருக்கு. ஏன் உனக்கு செய்யற காரியம் தள்ளி போகுது தெரியுமா? ஆட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த ஆட்டம் முடிகிற நேரத்துல இந்த தாயோட ஆட்டத்தை நீ கண்ணார பார்க்க போற. உன்னை கைவிட்டுட்டேன்னு நினைக்காத. அவங்களுக்கு முன்னாடி நீ அழுதுட்டு இருக்கேன்னு நினைக்காத. அவங்களுக்கு முன்னாடி நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு நினைக்காத. உன்னை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்கன்னு வேதனைப்படாத. அந்த நாசக்காரர்களை அழிக்கிற நேரம் வந்தாச்சு. உன்னையும் உன்னை நம்பிட்டு இருக்கிற உன் பிள்ளைகளையும் காப்பாத்தி உன் குடும்பத்தை காப்பாத்தி உன் கையில கொடுக்க உன் கருமாறி இருக்கிறேங்கிறத நம்பிக்கையோட நீ இருக்கிற வரைக்கும் உன் கூட நான் துணையா இருப்பேனா? உன்னை கைவிட மாட்டேன். உன்னை கைவிடவே மாட்டேன். என்னைக்கு உனக்கு துணையா நிற்பேன். கூடிய விரைவில் எத்தனை சீக்கிரத்துல எதிரிகளை அழிச்சு உன் செய்வினைகளை அழிச்சு உன்னை வாழ வைக்கணுங்கிற நான் குறிச்சு வச்சிருக்கிற தேதி நெருங்கிட்டு இருக்குது. வேதனைப்படாத. அத்தனையும் நான் சரி பண்ணிடுவேன். கவலைப்படாத. அதுக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு. உனக்காகத்தான் இதை நான் தயார் செஞ்சிருக்கேன். 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செஞ்சு பரிகாரத்தை செஞ்சு செய்வினைய விரட்டு, எதிர்மறை சக்தியை விரட்டு.
உன் எதிரி ஒளிஞ்சு போகட்டும், உன் துரோகி அழிஞ்சு போகட்டும். நீ அழியணும்னு காத்திருக்க உன் சொந்தங்கள் அழிஞ்சு அவங்களுக்கு முன்னாடி நீ வாழணும்னு நினைச்சீனா இத வாங்கி பூஜை செய், பரிகாரத்தை செய். நான் வாங்கணுமா, இது வாங்கணுமா, இதனால சரியாயிருமாங்கிற உன் கேள்விகளுக்கு பதில் அதுலயே இருக்கு. காத்திருக்கிறேன், உனக்காக இந்த கருமாறி காத்திருக்கிறேன். என்னை காக்க வைக்காத, கூடிய விரைவில் உன் காரியத்தை நடத்த இந்த எந்திரங்களின் மூலியமா உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை காப்பாத்த நான் தயாராயிருக்கேன். காக்க வைக்காத, நல்லதே நடத்தி கொடுப்பேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இந்த நேரத்துல உன் கையில் இருக்கிற காணிக்கைய உன் தாய்க்காக கொடு, உன் தாய்க்காக கொடு. நீ கொடுக்கிற காணிக்க இங்க எனக்கு நடக்கிற பூஜையில உபயோகமா இருந்து உன்னோட காரியத்துல வெற்றி அடைய வைக்க உன் காணிக்க உதவியா இருக்குன்னு நம்பிக்கையோட உன் கையில் இருக்கிறத காணிக்கையா கொடு இந்த கருமாரிக்கு. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. உனக்காக காத்திருக்கிறேன். இந்த கருமாரிய காக்க வைக்காத. நன்றி, நன்றி, நன்றி.